ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோகுனின் மாங்காவோட சாப்டர் 26 பார்க்க போகிறோம். எடுத்ததுமே இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விட்னஸ்னு. ஒருமா நம்ம கிஸ்ஸிங் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு கேட்பான். ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வரையன்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கத்தி காணமேவை தள்ளி விட்டுருவான். காணமேவும் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுவா. ஒருமா அப்படி ரூடாக நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்பான். காணமேவும் தான் பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்பா. இந்த இடத்துல காணமே உருமா கிட்ட, இங்க பாரு நான் உன் விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கேன்பா. உருமா எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்துன்னு கேட்பான். இப்பதான் காணமே ரிவீல் பண்ணுவா. உருமாவா அந்த 5 பேர் புள்ளி பண்ணிருப்பாங்க இல்லையா, சேம் அந்த நாயக தான் காணமேவையுமே புள்ளி பண்ணிருப்பானுங்க. சீன் பாஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். 5 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை புள்ளி பண்ணிருப்பானுங்க. காணமே தரையில உட்காந்து அழுதுட்டு இருப்பா. 5 பேத்துல மடோக்கா ஒரு பாட்டில்ல ஏதோ குளிக்கிட்டு கொண்டு வந்து நீட்டுவான் டர்ட் ஜூஸ்னு. உள்ள பார்த்தா புழு பூச்சின்னு ஏகப்பட்டது இருக்கும். ஐயோன்ட்டு காணமே கண்ணை மூடிட்டு கத்துவா. மடோக்கா பாட்டில் முன்னால நீட்டி இருப்பான் இல்லையா, அதை தட்டி விட்டுருவா. குகாவோ எவ்வளவு புடிங்கடான்ட்டு காணமையோட கைகளை பிடிச்சிப்பான். மடோக்கா அவதான் அந்த பாட்டில தூக்கி போட்டாலே அதுவும் கேவலமா இருக்குன்பான். இந்த சமயத்துல காணமே எதுக்காக என்ன டார்கெட் பண்ணாங்கன்னே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. இந்த நேரத்துல மழையும் பெஞ்சிருக்கும். உருமா வந்துட்டு உனக்கு கோல்டு பிடிச்சிக்க போதுன்ட்டு கொடை நீட்டிருப்பான். உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பான். பிரசன்ட் காணமே அப்படிதான் நான் உன்னை சந்திச்சேன்பா. பாஸ்ட்ல இவங்க 2 பேரும் பேசிட்டு போறப்ப மழை நின்றுருக்கோம். பிரசன்ட் காணமையோட வாய்ஸ் ஓவர்ல, நீ தான் எனக்கு அன்னைக்குன்னு கிடைச்ச ஒளி, நீ தான் என்னோட முதல் காதல்ன்பா. உருமா அண்ட் காணமே ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கப்ப காணமே கிட்ட இருந்து உருமாவை அடுத்த டார்கெட்டா மாத்திருப்பானுங்க. காணமே நான் அப்ப ஸ்கூல் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டேன், என்னால உன்னை காப்பாற்ற கூட முடியல. இப்ப வரைக்கும் நான் எல்லா சமயமும் இதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன மன்னிச்சுக்க. என்னடா அப்பாலஜி இவ்வளவு லேட்டா பண்றான்னு நினைச்சுக்காதேன்பா. உருமா இங்க பாரு ஷிரக்காவா, இது ஒன்னும் தப்பு கிடையாதுன்பா. காணமே இந்த இடத்துல அவளோட காதலை சொல்லிடுவா. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லிக்க விரும்புறேன். நான் உன்னை நிஜமா நேசிக்கிறேன் உருமான்பா. சின்ன வயசு உருமால இருந்து இப்ப இருக்க அவன் வரைக்கும் யோசிச்சுட்டு இத்தனை வருஷமா நான் ஒன்ன மட்டுமே நேசிச்சுட்டு இருக்கேன்பா. உருமா இந்த விஷயத்துல குழப்பமா தான் இருப்பான். காணமே இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறேன்ட்டு போவா. உருமாக்கு இந்த இடத்துல என்ன பேசுறதுனே தெரியாது. ஜுன் வேற காணமேவை பாத்துக்கன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு உருமா நான் இப்ப என்ன செய்ய போறேன்ட்டு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆவான். அவ வேற அவ்வளவு அழகான பொண்ணு, என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட போய் லவ் சொல்றாளே, இந்த விஷயத்துல நான் எப்படி டீல் பண்ண போறேன், பேசாம தாத்தா கிட்ட கேட்கலாமான்னு யோசிப்பான். இதெல்லாம் சீசரு ஒளிஞ்சு பார்த்துட்டு தான் இருப்பா. அவளோட எக்ஸ்பிரஷன் பாருங்களேன், செம காமெடியா இருக்கும். இதுக்கப்புறமா சக்குராபா காரன் வீட்டுல கட்டுவாங்க. டிடெக்டிவ் அந்த லெட்டரை பத்தி விசாரிக்க வந்திருப்பாரு. காரனோட அம்மா கிட்ட கன்ஃபார்மா இது உங்க பொண்ணு எழுதுன லெட்டர் தானான்னு கேட்பான். காரனோட அம்மா ஹேண்ட் ரைட்டிங் காரனோட தான்பா. ஆஞ்சாய் உருமாவோட போட்டோவை காமிச்சு இந்த பையனை பார்த்துருக்கீங்களா தெரியுமான்னு கேட்பான். அவங்க இல்ல பார்த்தது இல்லைன்பாங்க. திரும்ப எந்த ஒரு லீடும் கிடைக்கலன்ட்டு வரப்ப அசக்கா ஊட்டானிப்பா. ஜெனிச்சி ஆன்சாய் அவன் நீதிக்கு பக்கமா இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானான்ட்டு தனக்கு தானே பேசிட்டு வருவான். இதை பார்த்துட்டு அசக்கா கடுப்பாவா. திரும்ப இவரே பேசிக்கிறாரான்னு ஜெனிச்சி இந்த இடத்துல திரும்பி பார்த்து, சீக்கிரமே உண்மையான நீதினா என்னன்னு உனக்கு கத்து தரேன் பாரு. இந்த இடத்துல போலீஸ் அவங்களுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, போலீஸ் அவங்களோட செயல்பாட்டுல இருக்காங்கன்னு போட்டு இந்த இடத்துல தொடர்ந்து போட்டு முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் பத்தின உங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்து என்ன போகுதுன்னு ஏதாவது கியூரியஸா நீங்க திங்க் பண்ணி வச்சிருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாங்க எப்படி போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நல்லா தான் போகுதா, இதுக்கு உங்க தரப்புல இருந்து எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கியூரியாசிட்டியை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி மாங்காஸ்லாம் அப்லோட் பண்ணலாமா, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு ஐடியா பண்ணுவேன். அண்ட் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த மாங்காவை முடிச்சுட்டு நான் இன்னும் நிறைய மாங்கா போலான்ட்டு இருக்கேன். எனக்கு இந்த விஷயத்துல எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோவில் ஜூஜிகானோ ரோகுனின் மாங்காவோட சாப்டர் 27 பார்க்க போறோம். ஓப்பனிங் 8 சாப்டர் 27ஓட டைட்டிலான த நைட் பிஃபோர்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில போட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. மடோக்கா கியோ கிட்ட போயிட்டு ஒரு பிளானை பத்தி பேசியிருப்பான். கடைசி வார்த்தைகளை மட்டும் தான் காட்டுவாங்க. அதான் பிளானே. பேரன் ஸ்கொயரா உருமாவை போட்டு தள்ளி முடிச்சிடலான்பா. இதெல்லாம் கேட்ட கியோ, பரவாயில்லையே நீயும் நல்லா யோசிக்கிறியே, நீ இந்த அளவுக்கு பிளான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலின்பா. மடோக்கா இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படி ஒரு சந்தோஷப்படுவான். கியூரியஸ்ல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி குதிப்பான். எஸ்ன்னு பயங்கரமா கத்திட்டு கியோச்சான் என்ன பாராட்டிட்டான்ட்டு கத்திட்டு ஆடுவான். ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே குடிஞ்சு 2 கையையும் முகத்தோட சேர்த்து கீறுற மாதிரி பண்ணி சிரிப்பான். ரொம்ப சைக்கோத்தனமா இருக்கும். இறுதியா நாளைக்கு அந்த நாள் வரப்போகுது, உருமா நீ காத்துடுறான்னு கத்துவான். இந்த இடத்துலயே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் ஸ்கூல்ல கட்டுவாங்க. உன்னை கிளாப் பண்ணிட்டு, ஓகே நாளைக்கு நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கிரேட் சக்சஸா மாத்தி காட்டணும்பா. பசங்க எல்லாம் பயங்கர சேரப்பா இருப்பாங்க. சில பசங்க உருமா கிட்ட டே குட் ஒர்க்டான்னு பாராட்டுவாங்க. காணமே கிட்ட ஒரு பொண்ணு நாளைக்கு நம்மளோட பெஸ்ட் கொடுக்கலான்பா. காணமே சரின்பா. டேபிள்ல இருக்க ரோமியோ ஜூலியட்ங்கிற ஸ்கிரிப்ட காட்டுவாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகும். அப்படியே நைட்ல காட்டுவாங்க.
இருப்பாங்க. ஒருமா நைட் ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கப்ப வானத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி நைட் ஆயிருச்சா, இப்பெல்லாம் டெய்லியுமே இப்படிதான் நடக்குதுன்ட்டு நாளையோட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிவுக்கு வந்துரும்னு யோசிப்பான். இந்த இடத்துல அப்படியே சிவனேன்னு நடந்து போயிட்டு இருக்கப்ப யாரோ கொலை பண்ற நோக்கத்தோட வராங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா இங்க வந்து நிக்கிறது சீசுருவா இருப்பா. ஒருமா அவளை பார்த்துட்டு ஹேன்பா. சீசுருவோட முகமே ரொம்ப வாடி போய் சுருங்கி போன மாதிரி தான் இருக்கும். ஒருமா ஆசுமாசான்பா. சீசுரு எனக்கு பதில் வேணும்பா. ஒருமாக்கு ஒன்றும் புரியாது. சீசுரு நானும் தான் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன்பா. ஒருமா மனசுக்குள்ள காணமே கூட பேசின கான்வர்சேஷனை கேட்டிருப்பாளோன்ட்டு சீசுரு கிட்ட அதாவது நான் என்ன சொல்ல வரேனான்கும் போது ஜுன் படுவேகமா ஓடி வந்து டே உருமான்ட்டு கட்டி பிடிச்சிப்பான். இந்த இடத்துல செம காமெடியா இருக்கும். ஜுன் அண்ட் காணமே அண்ணன் தங்கச்சியில வந்து அட்டை போல உருமா கூட ஒட்டிப்பாங்க. நம்ம சேர்ந்தே போலாம்டா. ஏய் பொண்ணு நீ ஆசுமாசான் தானே, எப்படி இருக்கீன்னு கேட்பான். உருமா ஜுன் காணமேன்ட்டு பாப்பான். காணமே சீசருக்கு குட் ஈவினிங் சொல்லுவா. சீசரும் குட் ஈவினிங் சொல்லுவா. இந்த இடத்துல ஜுன் உருமா சீசருவை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். பொசுக்குன்னு உருமாவை பாயிண்ட் பண்ணிட்டு சீசரு கிட்ட 2 பேரும் டேட்டிங் பண்றீங்களான்னு கேட்பான். உருமா இல்ல அப்படிலாம் இல்லைன்பா. இந்த மூமெண்ட்டே சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஆக்வர்டா இருந்தா இதுக்கு மேலேயும் ஆக்வர்ட் ஆகுற மாதிரி ஜூன் காணமே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. காணமையோட கண்ணமெல்லாம் செவந்து ஜூன் நிறுத்துன்பா. இதுக்கப்புறம் உருமா ஜூன் ஒன்னா நிப்பானுங்க. சீசர் 1 காணமே கீழே உட்காந்துருப்பாங்க. காணமே நம்ம இத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணதுக்கான பலன் நாளைக்கு தான் கிடைக்க போகுதுன்பா. சீசரு ஆமா கண்டிப்பான்பா. ஜூன் உருமேன் என்ன உனக்கான லைன்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கேன்னு கேட்பான். உருமா ஏதோன்பா. ஜூன் இப்பெல்லாம் நான் பர்ஃபெக்டா யாக்கி சோபா பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் அதுல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்பா. காணமே இப்பெல்லாம் வீட்டுல தான் வந்தா டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்பா. யாக்கி சோபாங்கிறது ஜாப்பனீஸ் ஃபுட் தான், நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அதுல பன்ஸ் அண்ட் பிரெட்ஸ் கூட செய்வாங்க. சீசரு நாங்க கண்டிப்பா வருவோன்பா. ஜூன் சிரிச்சுக்கிட்டே வானத்தை பார்த்து நைட் ஸ்டார்ஸோட வானம் பார்க்க நல்லா இருக்குல்லன்பா. மிச்ச 3 பேரும் என்னன்னு புரியாம குழம்புவாங்க. ஜூன் ஓன்ட்டு வாயை பொழந்து பார்ப்பான். இப்போதான் மத்தவங்களும் வானத்தை பார்ப்பாங்க. ஆக்சுவலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜூன் ஆல் ரைட் நாளைக்கு ஃபெஸ்டிவலை லெஜெண்டரியா மாத்தலாம். நம்மள ஃபெஸ்டிவல் அவெஞ்சர்ஸா இருக்கலான்பா. காணமே என்னன்ட்டு எந்திரிப்பா. சீசரு நீ வேற கிளாஸ் டான்பா. ஜூன் என்னன்ட்டு முழிப்பான். இங்க பாரு ரொம்ப எல்லாம் பண்ணக்கூடாதுன்பா. சீசரு சரி சரின்பா. இப்படி இவங்க பண்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு உருமா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இவ்வளவு அழகான விஷயங்களை நீ யோசிப்பான். எப்பவுமே ஒரு சில வாமான ஃபீலிங்ஸ் நமக்குள்ள இருக்கப்ப தன்னையே அறியாம சிரிப்போம் இல்லையா, உருமா அப்படிதான் சிரிப்பான். இவனை பார்த்துட்டு என்ன பண்ணா இருக்குன்னு சிரிக்கடா உருமான்னு கேட்பான். உருமா சாரி கேட்பான். அப்படியே அந்த ராத்திரி போகும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருப்பான் இல்லையா. உருமா கிட்ட அவன் தாத்தா விஷயங்கள்லாம் எப்படி போகுதுன்னு கேட்பாரு. உருமா நல்லாவே போகுது, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன்பா. கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறமா நாளைக்கு தான் இறுதி நாள், நாளையோட ஃபெஸ்டிவலும் முடிய போகுது. நாளைக்கு இறுதியா அடுத்த நாள் நான் மடோக்காவையும் கொல்ல போறேன்பான். இந்த இடத்துல பல எண்ணங்கள் வந்து போற ராத்திரியோட நாளைக்கு ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு போட்டு இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அடுத்து சாப்டர் 28. எல்லாரும் காத்திருந்தா அந்த ஃபெஸ்டிவல் டே வந்திருக்கும். செட்டப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். கூடவே மக்கள் கூட்டமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஃபுட் ஸ்டாலு அப்புறம் நிறைய டாய்ஸ் வச்சுட்டு விளம்பரப்படுத்துறதுலாம் இருக்கும். இந்த இடத்துல சாப்டர் 28ஓட டைட்டில் போடுறாங்க த்ரோ அப் அண்ட் டயரியான்னு. 2 பொண்ணுங்க யாக்கி சோபா கேட்டு ஸ்டாலுக்கு வந்திருப்பாங்க. ஜுன் கிட்ட அவனோட ஃப்ரெண்ட் 2 யாக்கி சோபான்னு ஆர்டர் கொடுப்பான். ஜுன் அந்த பொண்ணுங்களுக்கு 3 கொடுப்பான். 2 பேரும் பார்க்க கியூட்டா இருக்கனால ஒன்னு உங்களுக்கு ஃப்ரீன்னு. ஜுன்னோட ஃப்ரெண்ட் கடுப்பாவான். டே ரொம்ப இஷ்டத்துக்குலாம் ஆடாதரான்னு. இதுக்கப்புறம் ஹாண்டட் ஹவுஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு காட்டுவாங்க. கிளாஸஸ்க்கு வெளியே பசங்க எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட்டிங் ரூம்குள்ள தான் காட்டுவாங்க. இப்ப பார்த்தா உருமா ரோமியோக்கான கெட்டப்லாம் போட்டு ரெடியா இருப்பான். பசங்களா செட் ஒர்க்ஸையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ற பசங்க பொண்ணுங்க போடுற துணியில தாண்டா ஆள் பாக்குறக்கு அம்சமாலாம் இருப்போம் போல என்பான். அண்ட் இதை பார்த்துட்டு சில பேர் இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு பாருங்க. உருமா அப்படிதான் இருக்குன்ட்டு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவான். அதுமா மனசுக்குள்ள உருமா கூட இருக்கான்ட்டு பார்த்துட்டு இருப்பா. இந்த இடத்துக்கு கனமே வந்திருப்பா. பசங்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்துட்டு நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் உனக்கும் செம்மையா இருக்கேன்பாங்க. கனமே உருமா முன்னால வந்துட்டு நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு கேப்பா. உருமாக்கு கண்ணம் செவந்திருக்கும். நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன்பான். இதை கேட்டுட்டு மத்த பசங்களை என்னடா திமிராய் போச்சடா உனக்கு, மோசம்லாம் சொல்ல மாட்டேன்ட்டு இருக்க, என்ன ஆட்டிடியூட் காட்டுறேன்னு பானுங்க. கனமேக்கு மனசே இருக்காது. சீசரும் மனசுக்குள்ள சொல்லவே வெறுப்பா இருந்தாலும் அவ கியூட்டா இருக்கான்னு யோசிப்பா. இதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண பொண்ணு சீக்கிரமா நம்ம ஸ்டேஜுக்கு போறோம், ப்ரிப்பரேஷன்ஸ்ல தயாரா இருக்கட்டும்பா. ஒரு மாதிரி நேரத்துல எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்குன்பா. சீசரு உனக்கு கூட நர்வஸாலாம் இருக்குமான்பா. காணமே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணு வந்து எல்லாத்தையும் கூப்பிடுவா. நமக்காக ஒருத்தர் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாருன்ட்டு அந்த காஃபியை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. பசங்க பார்த்துட்டு இது கூலா இருக்கு, இது யார் வச்சுட்டு போனதுன்னு கேட்பாங்க. பார்த்தா எல்லாரும் குடிங்கிற சீட்டு மட்டும் தான் இருக்கும். அந்த பொண்ணு இது சும்மா வெளியே இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தன்பா. ஃபர்ஸ்ட் நம்ம 2 லீடிங் ஆக்டர்ஸ்க்கு கொடுக்கலான்ட்டு காஃபி கொடுப்பா. உருமா மட்டும் தான் இருப்பான். காணமே இருக்க மாட்டா. இப்பதானே இங்க இருந்தா அவ எங்க போனான்ட்டு பாப்பான். இதுக்கப்புறம் மடோக்கா ஹீரோவை காட்டுவாங்க. சின்ன பசங்க அவங்க அம்மா கூட வந்திருப்பாங்க. ஓடி ஆடி விளையாடுறப்ப மடோக்கா மேல மோதி இருப்பாங்க. பேண்ட்ல கரையெல்லாம் இருக்கும். அவனோட எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு அந்த பையன் சாரி கேட்டுட்டு பயந்து போய் அவங்க அம்மாட்ட நின்னுப்பான். மடோக்கா நான் ஏதோ நல்ல மூட்ல இருக்கனால உன்னை விட்டுட்டு போறேன்ட்டு கிளம்பியிருப்பான் சிரிச்சுட்டு. மனசுக்குள்ள பிளான் 1 வந்து கியூ சான் கிட்ட அப்ரூவல் வாங்குறது. அது எப்படியோ வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. கூடவே நான் அந்த பொருளை போட்டுட்டு வந்திருக்கேன், அதுவே உருமாவை காலி பண்றதுக்கு போதுமானதுன்பான். நிறைய காஃபி வச்சு ஒரு பாக்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதை தான் மீன் பண்றான். அந்த காஃபிக்குள்ள நான் ஸ்பெஷலா பண்ண சில ஸ்டெப்ஸை போட்டிருக்கேன், அது அவனுக்கு வாந்தி பேதியே வர வச்சிரும். இப்பெல்லாம் யோசிக்கும் போது தான் பாஸ்ட்ல என்ன யோசிச்சிருப்பானா, அந்த காஃபி அவனை எப்படி குடிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சிருப்பான். ஏன்னா ஸ்பெஷலா செய்யறத ஸ்பெஷலா உருமாக்கு மட்டும் இவனே கையால கொண்டு போய் கொடுத்தாலும் அவன் குடிக்க மாட்டான் இல்லையா. அந்த அதை உருமாவை குடிக்க வைக்கிறதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் கொடுக்கறதே கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் அந்த பாய்சன் கலந்தது கொடுத்துட வேண்டியதாங்கிற ஐடியாக்கு வந்திருப்பான். பிரசன்ட்ல மடோக்கா ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். கண்டிப்பா என்னோட பிளான் 100% உருமாவை காலி பண்ணும். ஸ்டேஜ் ஏறி நல்லா சொதப்ப போறான்.
போறான். அப்புறம் நான் ஆடியன்ஸா இருந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ்ல சொதப்பறலாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட போறேன். அப்புறம் 2வது பிளான், அவன் எப்ப விழுகுறானோ அப்ப அவனை அந்த கத்தியால குத்தியே கொல்லுவன்பா. இந்த இடத்துக்கு யாரோ வந்த ஷேடோ மட்டும் இருக்கும். மடோக்கா நான் ஃபேர் அண்ட் ஸ்கொயரா முடிக்கணும். இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு கத்தி சிரிப்பான். இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்கும். மடோக்கா குன் இப்ப நீ என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. மடோக்கா அந்த வாய்ஸை கேட்டதும் ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பான். பார்த்தா காணாமே எங்க நிப்பா. மடோக்கா ஷிரக்காவான்ட்டு பயங்கர வில்லத்தனமா சிரிப்பான். இந்த இடத்துல காணாமே மடோக்காவோட விஷம் நிறைஞ்ச பற்களை பாக்குறான்னு போட்டு தொடரும்னு போட்டு முடிக்கிறாங்க. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ ஆல் கிவ் மீ சப்போர்ட் ஃபார் திஸ் மாங்கா அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். நைட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நிம்மதியா போய் தூங்குங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.